விமான விபத்துகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் மற்றொரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் தூர கிழக்கில் 49 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்படுகிறது. முதற்கட்ட தகவல்களின்படி 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் இந்த விமானத்தில் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த 49 பேரையும் ஏற்றிச் சென்ற ரஷ்ய பயணிகள் விமானம் நாட்டின் தூர கிழக்கில் உள்ள அமூர் பிராந்தியத்தின் மீது ரேடாரில் இருந்து காணாமல் போனதாகவும் பின்னர் இது விபத்துக்குள்ளானதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்திருக்கிறார்கள். பல உள்நாட்டு ஊடக அறிக்கைகளின்படி டிண்டாவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பாதையில் வான்வெளி தேடுதலின் போது இந்த விமானத்தின் பாகங்கள் எரிகின்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விமானத்தில் சென்ற யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சைபீரியாவை தளமாக கொண்ட விமான நிறுவனமான அங்காராவால் இயக்கப்படுகின்ற ஆண்டோனோவ் AN-24 என்ற பயணிகள் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் இலக்கை அடையும் போது இரண்டாவது அணுகுமுறையை முயற்சிக்கும் போது ரேடாரில் இருந்து அது விலகி கட்டுப்பாட்டை இழந்து இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ரஷ்ய சீன எல்லையிலே இருக்கக்கூடிய பிளாக்கோவெஸ்டிச் என்ற நகரத்திலிருந்து டிண்டா நகரத்துக்கு இந்த விமானம் புறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.